இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஊர்க்காரங்களா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? சாமுண்டீஸ்வரி அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி பேசுங்க. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இன்னும் வேற ஏதாவது பழி தூக்கி போலான்னு வந்திருக்கீங்களா? ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? சாமுண்டீஸ்வரி அம்மா மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு போலான்னு வந்தோம். என்ன சொல்றீங்க? சாமுண்டீஸ்வரி மேல தப்பு இல்லையா? எதை வச்சு இப்படி சொல்றீங்க? ஐயா, கோவில்ல இருக்கிறது டூப்ளிகேட் நகைங்க இல்ல, எல்லாம் ஒரிஜினல் நகைங்க. அந்த உண்மை இப்பதான் தெரிஞ்சது. என்னங்க சொல்றீங்க? முதல்ல ஆசாரி போலி நகைன்னு சொன்னாருன்னு ஈஸ்வரி மேல சந்தேகப்பட்டீங்க. இப்ப என்னடா ஒரிஜினல் சொல்றீங்க? நடுவுல என்ன நடந்தது? கோவில் பூசாரிக்கு திடீர்னு சாமி வந்து அருள்வாக்கு சொன்னாரு. அப்பதான் கோவில்ல இருக்கிறதெல்லாம் போலி நகைங்க இல்ல, உண்மையான நகைங்கன்னு சொன்னாரு. என்ன இவங்க எப்படி பேசுறாங்க? ஒரிஜினல் நகையை எடுத்துட்டு போலி நகையை வச்சதே நான் தான். கோவில்ல முதல்ல டூப்ளிகேட் நகை இருந்தது, இப்ப எப்படி ஒரிஜினல் நகையா மாறுச்சு? எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கே. ஒருவேளை அந்த டிரைவர் பையதான் இதுல விளையாடி இருக்கானோ? அம்மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. உங்க மேல தெரியாம சந்தேகப்பட்டுட்டோம்மா. இப்ப உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்மா. நீங்க நடந்ததெல்லாம் மறந்துட்டு எங்களோட கோவிலுக்கு வரணுமா. இப்பவாவது என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இனிமே இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு யார் மேலேயும் பழிய போடாதீங்க. அதனால பிரச்சனைங்க தான் அதிகமாகும். இப்ப நாங்க உணர்ந்துட்டோமா, இனிமே இப்படி தப்பு பண்ண மாட்டோம். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காம எங்களோட வரணுமா. முதல்ல கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க, அப்பதான் ஈஸ்வரியை கூட்டிட்டு போக முடியும். இதோ இப்பவே வாபஸ் வாங்கிக்கிறோம் சார். சாமுண்டீஸ்வரி அம்மா மேல இருக்கிற கம்ப்ளைண்ட்டை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். நீங்க இவங்களை ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே, ஊர் மக்களே வாபஸ் வாங்குறேன்னு சொல்றப்ப எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ரிலீஸ் பண்ணிடுறேன்.